பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த வார்த்தை கொண்டு தேவன் நிச்சயமாக விடுவிப்பார். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கவனமாய் அப்பாவுடைய வார்த்தை நம்ம கேட்போம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரி, நீ என்ன வியாதியோடு இருக்கிறாயோ, என்ன பிரச்சனையோடு இருக்கிறாயோ, என்ன பாடுகளோடு இருக்கிறாயோ, என்ன வேதனையோடு இருக்கிறாயோ, இந்த நாளில் இந்த வீடியோ மூலமாக இந்த வார்த்தை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி வார்த்தை கேட்போமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் மோசேயை பார்த்து அவர் சொல்கிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிறவர்கள் யாவர் மேலும் அவைகளை நான் வர பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். நோய்களை உன்னை விட்டு விலக்குவாரா. இன்னைக்கு நீ என்ன வியாதியோடு இருக்கிற, என்ன நோயோடு நீ அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயாதி வந்தது, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தது என்று நீங்கள் யோசிக்கலாம். இல்ல ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், யாருக்கு நோய் வரும், யாருக்கு வேதனை வரும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உங்க மேல நோய்களை வர பண்ணாமல் உன்னை பகைக்கிறவர்கள் மேல், நல்லா கவனிங்க, உங்களை பகைக்கிறவர்கள் மேல அவைகளை நான் வர பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை யார் பகைக்கிறார்களோ, உன்னை யார் சபிக்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமா யார் என்ன செய்தார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறவர்கள் மேல் நான் வர பண்ணுவேன். அதனால யாரும் தயவுசெய்து பகைக்காதீங்க, யாரும் சபிக்காதீங்க. கிறிஸ்தவர்களை அடிப்பது, அவங்களை திட்டுவது, சபைகளை ஒழிப்பது, இப்படிப்பட்ட காரியம் நாம் செய்யும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும். கிறிஸ்தவர்களை நாம் கெடுத்துக்கோமானால் தேவன் அவர்களை கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒருவனை நீ ஆசீர்வதித்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சபித்தால் அவர் உன்னை சபிப்பார். ஆண்டவர் அழகாக வார்த்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, சகல நோய்களையும் உன்னை விட்டு நான் விலக்குவேன் என்று. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக
கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லா கல்வாசிகளே நமக்காக சுமந்துட்டாரு. பின்ன ஏன் எங்களுக்கு நோய் வருதுன்னு நீங்க கேட்கலாம். பகைக்கிறவர்கள் மேல் தான் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, உங்களை பகைக்கிறவர்கள் மேல அவைகளை நான் வர பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டின இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒன்றும் உங்க மேல் வர பண்ணாமல் உங்களை பகைக்கிறவர்களே நான் வர பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அப்ப யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவரே சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரி, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேயை முறுமுறுத்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரகங்களை உண்டு பண்ணி கர்த்தர் கோபம் உண்டாக்கினார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஊழியக்காரனை பார்த்தவர் சொன்னார், மோசேயை பார்த்து, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உங்க மேல் வரப்படாமல் உன்னை பகைக்கிறவனே நான் வரப்படுவேன். ஒருவேளை நீங்க ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விட்டு உன்னை விட்டு அந்த வீட்டு கொடிய ரோகங்கள் வியாதிகள் ஆண்டவர் இன்னைக்கு நீக்குகிறார். ஊழியக்காரர்கள் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாரு. ஒரு வியாதியும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது. அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் விசுவாசிங்க. ஆண்டவர் இன்னைக்கு முதலாவது மோசேயை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு நான் விலக்குவேன். இரண்டாவது தாவீதை பார்த்து ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை எழுதியிருக்கிற சங்கீதம் 103 வசனத்துல, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குறார். முதலாவது விலகுகிறார், இரண்டாவது அவர் குணமாக்குகிறார். சங்கீதம் 103 உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். முதலாவது நம்ம செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்குறார். சங்கீதம் 107 வாசித்து பாருங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து அவர் தப்புவிக்கிறார். நீ எப்படிப்பட்ட அழிவில் இருக்கிறாயோ, எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறீர்களோ, அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் உங்களை அழிவிலிருந்து அவர் தப்புவிக்கிறார். நீ எப்படிப்பட்ட அழிவில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இன்னைக்கு வசனத்தை அனுப்புகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரி, அவருடைய வசனத்தை அனுப்பி அழிவிலிருந்து நீங்க தப்பிக்கப்படுவீர்கள். வசனத்தை நீங்க சொல்லுங்க, வார்த்தை கொண்டு பேசுங்க, வியாதியோடு பேசுங்க, பிரச்சனையோடு பேசுங்க. அப்பா சொல்றாரு, அவர் வார்த்தையை அனுப்பி என் அழிவிலிருந்து அவர் குணமாக்குவார். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரி சகோதரி, அவருடைய வசனம் தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாதான். இவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையை விசுவாசிங்க. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் வியாதியெல்லாம் விலக்குவேன். இரண்டாவது, உன் அக்கிரமங்கள நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன். மூன்றாவதாக, அவருடைய வார்த்தையை அனுப்பி அழிவில் நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அவருடைய வார்த்தையை உனக்கு அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது. அவர் வசனத்தை அனுப்பி அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கற்றுக்கிறார் சொல்லுகிறார். எரேமியா 10:18-19 இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை
நான் கொண்டு இருந்து அவர்களை கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயோ, நான் ஒழுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாய் இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் சகிக்க வேண்டிய நோய்களை, நான் ஒழுக்கப்பட்டிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வந்தாலே எவ்வளவு நொறுக்கப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். ஒரு கொரோனாவே வந்துட்டாலே எனக்கு ஏன் இந்த கொரோனா வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது. ஆனா கல்வாரி சிலுவிலே எவ்வளோ பாடுகளை அவர் சகித்தாரு. ஈட்டினால் குத்தி தண்ணியும் ரத்தமும் சேர்ந்து வந்தது. காரி துப்பினார், நல்ல சாட்டையில் அடிச்சான். அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் வெளியே வந்தது. இதை பிலாத்து பார்த்த போதே அவனாலே சகிக்க முடியல. எவ்வளோ அடி, எவ்வளோ அடி. யாருக்காக அடி? உனக்காக, எனக்காக. அத்தனையும் அடியும் சகித்து கொண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாமல் செய்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு, எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. இன்னைக்கு மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனசு இருக்கா? ஒருத்தர் திட்டாலே அடுத்த நிமிஷமே கோபம் எல்லாம் தாமதமாக வர கடவுது. ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட வேண்டியது சந்தோஷப்படணும், துக்கப்பட வேண்டியது துக்கப்படணும். உலகத்துல வேதனை உண்டு, உபத்திரம் உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாவற்றையும் நாம் சகிக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் நாம் சகிக்கும் பொழுது அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவர் குணமாக்கி அழிவிலிருந்து தப்பி வைக்கிறார். எரேமியா 10:10 வாசித்து பாருங்க. கர்த்தரே தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய கோபத்தினாலே பூமி அதிரும். அவருடைய கோபத்தில முன்பாக யார் நிற்க முடியும்? யார் நிற்க முடியும்? கர்த்தரே தெய்வம், மெய்யான தெய்வம் அவர்தான். கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். எரேமியா அழகா சொல்ற தீர்க்கதரிசனம், கர்த்தரே மெய்யான தெய்வம். இந்த சத்தத்தை வீடியோ யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ, இயேசு தாங்க மெய்யான தெய்வம். இயேசு மெய்யான தெய்வம் இல்லை. இன்னைக்கு அநேக வீடியோகள் சொல்றாங்க அவர் வாயின் கடவுள், உலகத்தின் ராஜாங்க, அவர் வரப்போகிற தேவன், அவர் தாங்க உண்மையான தெய்வன். என் அன்பு சகோதர சகோதரியே, வேதம் சொல்லுகிறது பூமி அவருடைய கோபத்தினாலே அதிரும். அவருடைய உக்கிரத்தின் ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள், சகிக்க மாட்டாங்க. அவருடைய கோபத்துல பூமி எல்லாம் அதிர்ந்து போயிடுங்க, சகிக்க முடியாது. மத்திய 4:24 வாசித்து பாருங்க. அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசுத்தமாயிற்று. அப்போது பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிடியாளர்களையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகங்களையும், திமிர்வாதக்காரங்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் சுத்தமாக்கினார். இயேசு சுகமாக்குற ஒரு தெய்வம். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அவர் சுகம் கொடுக்கிற தெய்வம் அல்ல. அவர்
அவரை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, வியாதியோடு இருக்கிறீர்களோ, இயேசு எல்லாரையும் சுகமாக்குற தெய்வம் தானே. அவர் உனக்கு எனக்குன்ற தெய்வம் அல்ல, எல்லாருக்கும் தெய்வமாய் இருக்கிறார். அவர் தான் உலகத்தின் ராஜா, தெய்வகுமாரன். அவர் உலகத்திற்காக எல்லாருக்காகவும் தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். நீங்கள் நோயில், கஷ்டத்துல, போராட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் நீங்க கூப்பிடும் போது உங்களை சுகமாக்குறது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:37 வாசித்து பாருங்க. அவர் நன்மை செய்கிறவராக உலகத்திலே சுற்றி திரிந்தாராம். நன்மை செய்கிறவராக உலகத்தில் சுற்றி திரிந்தாராம் நம்ம ஆண்டவர். இங்க வேதம் அழகாக சொல்கிறது, பலவிதமான வியாதி, பலவிதமான வேதனை அடைந்திருந்த எத்தனையோ பிணியாளிகளையும், பிசாசை பிடித்தவர்களும், சந்தர ரோகங்களையும், திமிர்வாதக்காரர்களையும் இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வந்தார்கள். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார். எல்லாரையும் சுகமாக்கினார். உங்களை சுகமாக்க மாட்டாரா? அவர்களை விடுதலைத்த தெய்வன் உங்களை விடுதலையாக்க மாட்டாரா? காயமாக்குவார். மத்தேயு 8:17 வாசித்து பார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தாரே என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து கல்வாரி சிலுவையிலே அவர் தீர்த்தார். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காகவே கல்வாரி சிலுவையில் அவர் எல்லா நோய்களையும் சகித்தார். ஹல்லேலூயா. மத்தேயு 9:35 வாசிப்பார். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜனங்களுக்கும் உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் என் ஆண்டவர். உலகம் எங்கும் கிராமமாய் சுற்றி திரிந்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு இருந்த உண்டான எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் நீக்கினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரி, உங்களை விட்டும் அந்த நோய்களை நீக்குவார். உங்களை விட்டு அந்த வியாதிகளை நீக்குவார். இந்த சத்தம் கேட்கும் பொழுதே நீங்க விசுவாசித்தீர்களா? தேவன் விசுவாசத்தில் ஆண்டவர் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 10:1-12 வாசித்து பாருங்கள். சீடர்களை தமிழத்தில் வரவைத்து அசுத்த ஆவிகளையும் பிசாசுகளையும் சகல நோய்களையும் அவர்கள் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற தெய்வ பிள்ளையை, உங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஜெபிச்சா சுகமாகுமா? நான் ஆராதிச்சா தெய்வ பிரச்சனை இறங்கி வருமா? நான் ஜெபிச்சா அபிஷேகம் வரணுமா? நீங்கள் அப்படி கேட்கலாம். அப்படி தரிசனம் யாரும் கேட்க கூடாது. அவிசுவாசத்தோட நீங்க ஜெபிக்க கூடாது. விசுவாசோட ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். ஆண்டவர் விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சீடர்களை உருவாக்கி நீங்கள் போய் ஜனங்களுக்கு அசுத்த ஆவிகளை பிசாசத்தோடு பிடித்தவர்களையும் நோய்களையும் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் நீக்கும்படியாக அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார். லூக்கா 7:21 வாசித்து பாருங்கள். அந்த சமயத்தின் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகள் கொண்டிருந்தார் அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களை பார்வையை செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அவர் மாத்திரம் அந்த கிருபையை பெற்றிருந்த பொழுதும் அந்த சீடர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள். முடிவு பண்ணும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் அழகாக உங்களை பார்த்து சொல்றாரு. சகல நோய்களையும் உங்களை விட்டு அவர் விலகுவார். உங்கள் நிந்தைகளை விலகுவார், போராட்டத்தை விலகுவார்,
பிரச்சனைகளை விளக்குவார். அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இப்பொழுதும் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறேன். அப்பாவை நோக்கி அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகிறது. அந்த கிருபையில நம்ம வாழ முடியாது. யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்களோ, கஷ்டத்தோடு பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அழகான இந்த வார்த்தை சொல்கிறது சங்கீத புஸ்தகத்தில் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து அவர் தப்பி வைக்கிறார். இன்னைக்கு என்னென்ன அழிவில் இருக்கிறீங்களோ, என்னென்ன வியாதியில் இருக்கிறீங்களோ, என் ஆண்டவரத்துக்கு வாக்குத்தத்தமான வார்த்தை சொல்கிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவாய், சகல நோய்களையும் உன்னை விட்டு நான் விலக்குவாய். கவலையே படாதீங்க. இப்போதும் நம் கண்களை மூடியே சொன்னவர்களை பார்த்து ஜெபிப்போம். மகிமையும் மாட்சியும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசின சுவாமி, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று வார்த்தை சொன்னீரார்கள். இந்த நாளில் இந்த வீடியோ மூலமாக யாரெல்லாம் பார்க்கிறார்கள், என்னென்ன வியாதியோடு இருக்கிறார்களோ, இயேசு சுவாமி இப்பொழுது வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து தப்பிப்பேன் சொன்னீரேன். அவர்களை அழிவிலிருந்து தப்பியும் சுவாமி, வியாதியிலிருந்து தப்பியும், ஜுரத்திலிருந்து தப்பியும், கொரோனாவிலிருந்து தப்பியும். இந்த வார்த்தையை அனுப்புகிற சுவாமி, இந்த வீடியோ பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது கர்த்தரால் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், நோயிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், போராட்டத்தில் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வதை செய்யும். அற்புதங்கள் அதிசயம் நடந்து கிருபை செய்யும். இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உள்ளத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து வச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் மூலமாக நீ பேசும் ராஜா, ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பா உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள்